வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து முட்டை குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸோடையோ ஜீரா புலாவோடையோ சப்பாத்தி நான் பரோட்டா லேயர் பரோட்டா அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தேங்காய், தக்காளி, கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள், தனியா பவுடர், கருவேப்பிலை, எண்ணெய், மஞ்சள் தூள், பெப்பர், பெருஞ்சீரகம், ஜீரா, பூண்டு, இஞ்சி, கசகசா. இது அரைக்கிறதுக்கு ஸ்பைசஸ் நான் அதோட அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி, இது தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது எப்படி செய்கிறதுங்க பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். நான் இன்றைக்கி வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் எடுக்கலாம். பட் கோகோனட் ஆயில்னால் நல்ல மனம் இருக்கும். நல்லெண்ணெயில் கூட நம்ம பண்ணலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டில் நான் 2 பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன், பிச்சு போட்டிருக்கேன், அதை போடுறேன். ஒரு ஸ்டார் அனீஸ் போடுறேன். 2 கிராம்பு போடுறேன். ஒரு துண்டு பட்டை, 2 மராட்டி மொக்கு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வந்து 2 ஸ்மால் மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு. நம்ம அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த முட்டை குருமாவுக்கு புளிலாம் நம்ம சேர்க்கலை. ஸோ இந்த தக்காளியுடைய அந்த இதுதான். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு உள்ளதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் கோகோனட் எடுத்து அது 2ஆக உடச்சி அதில் உள்ள பாதி இதை துருவி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசா. இதில் வந்து நான் ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன். கடல் பாசி கடையில் கிடைக்கும், கல் பாசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு கருப்பு ஏலாச்சி ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஒரு கருப்பு ஏலாச்சி, 2 கிராம்பு ஆட் பண்ணுறேன். இவ்வளோத்தையும் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இடையில ஒருக்கா அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அதை தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து காரத்துக்கு தக்க நீங்கள் ஆட் பண்ண கூட்டுறவோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், தனியாத்தூள். இது நானே வீட்டில் அரைச்சி வச்சேன். தனியா கூட வந்து ஒரு 100 கிராம் தனியாவில் ஒரு 10 கிராம்பு போட்டு கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகட்டும். திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வைப்போம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா தக்காளியெலாம் நல்லா மேஷ் ஆகிருக்கு. கொஞ்சம் இந்த கரண்டி வச்சு லைட்டாக அப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயோட கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படி நல்லா பிரட்டிக்கோங்க.
நல்லா புரட்டியாச்சு. இப்போ நல்லா புரட்டியாச்சு. நான் வந்து அந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்திருக்கேன். தேங்காய் கூட சோம்பு, அந்த சீரகம், கசகசா. உங்களுக்கு கூட கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா ஒரு 5 கேஷ்யூ நட் கூட போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ரிச்சாக இருக்கும். அதை இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இது லாஸ்ட்டில் தண்ணியோட கலந்து உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு சோம்புலாம் அரைச்சிருக்கோம். அதோடைய பச்சை வாசனை போகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா அந்த எண்ணெயில் அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம கிளறி விட்டுப்போம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. அந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும். ஏன்னா அந்த பொட்டேட்டோலாம் வேகணும்ல, மசாலாலாம் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுருவோம். அது நல்லா வேகட்டும். நான் வந்து ஒரு 7 எக்கு எடுத்து அது பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது பாயில் பண்ணும்போது அந்த தண்ணி அந்த பாத்திரத்தில் தண்ணியில் வந்து முட்டையை போட்ட பிறகு 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதை நீங்கள் பாயில் பண்ணுங்கள். ஆர் வினிகர், ஒயிட் வினிகர் இருந்தால் அதுலேயும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று போட்டு நம்ம அதை பாயில் பண்ணி எடுத்து உரித்து வச்சுக்கணும். லைட்டாக சைடில் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட உப்பு காரம்லாம் இந்த எக்கில் பிடிக்கும். இப்போ அதை ஆட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். இப்போ 10 மினிட்ஸ் இருக்கட்டும், அது வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த குழம்புலாம் கொஞ்சம் நல்லா வற்றி மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு கூட வெந்திருக்கான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கூட நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த முட்டையை பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த முட்டையை லைட்டாக சைடில் கீறி உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைப்போம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 இடத்துல நீங்கள் இப்படி கீறிட்டு அப்படி போட்டுருங்க. இப்போது நான் முட்டையெல்லாம் உள்ளே போட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அந்த முட்டையோட அந்த மிளகா, அந்த காரம் அதெல்லாம் பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம். இன்னும் கொஞ்சம் அது வந்து அந்த திக்காகட்டும். இப்போ நம்ம முட்டையை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அளவு கன்சிஸ்டன்சி போதும்னா ஆஃப் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து மூடி வைக்கலாம். நம்ம ஒயிட் ரைஸோடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம சர்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்பொழுது சுவையான முட்டை குருமா தயாராகிடுச்சு. இதோட அந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.